Excuse me, gentlemen. I'll join you later. It will be. என்ன மாமா இது? இவ்வளவு விஐபி மத்தியில அந்த பால்கார அசோக தரன்னு இழுத்துட்டு போறான். நீங்க பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க. அமைதியா இல்லடா, அர்த்தத்தோட தான் இருக்க. அந்த அண்ணாமலையை எங்க உனக்கு நிறுத்துற பாரு. கணக்கு கூட்டி கழிச்சு பாரு. கணக்கெல்லாம் சரியாதான் வரும். உட்காரு. அவன் எங்க? அங்க என்ன பண்ற? சி, வெக்கப்படுறியா? வாடா இங்க. அண்ணா வர மாட்டேன். வாடான்னா கடவுளே 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 கடவுளே. ஏய், உட்காரு. உட்காரு. உன் பேர் நம்ம? சுப்பு. ஆ? சுப்புலட்சுமி. ஆ. உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? என் பேர் தெரியல உனக்கு? உட்காரு. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அண்ணாமலை, எத்தனை நாளா இது நடக்குது? பாத்ரூம்குள்ள பாம்பு தொலைஞ்சதுல இருந்து. பாத்ரூம்குள்ள பாம்பா? இல்ல இல்ல இல்ல, கொஞ்ச நாளாதான். கொஞ்ச நாளா? அவன் ஏதோ உன்ன 4 ரவுடிங் கிட்ட இருந்து காப்பாத்துட்டான்னு ஹீரோ லவ் பண்ற மாதிரி நீ அவன் லவ் பண்ணிட்ட, அதானே? இல்ல, நான் அவரை மனசார விரும்புறேன். அவனையா? டேய், நீ அங்க போய் நில்லு. அங்க போய் நில்லு. நான் மிரட்டேன்னு கோவப்படாதீங்க. சும்மா தமாஷா கலட பண்ண, அவ்வளவுதான். என் லவ் மேட்டர்ல அவன் இப்படிதான் பண்ணான். என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை இருக்கானே, அவன் கள்ளம் கவனம் தெரியாதவன், ரொம்ப தங்கமானவன். உங்க வாழ்க்கைக்கு துணையா நீங்க நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அண்ணாமலை, வாடாங்க. அம்மா கிட்ட பேசிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அசோக், கடவுளே கடவுள். Oh Lord, let the marriage couple be happy and let them live for 100 years. Let them get all the 16 and live big life. It's okay. It's okay. என்னங்க, நான் உங்களை ஏன் விரும்புறேன் தெரியுமா? கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மாதிரி சிரிப்பு, பஞ்சகம் இல்லாம வெகுளித்தனமா பேசுற பேச்சு, பயிறு குலுங்குற மாதிரி சிரிக்க வைக்கிற குறும்பு. அதான் இப்ப என் ஆசை என்ன தெரியுமா? எனக்கு சொத்து சுகம் நகை நட்டு எதுவுமே வேண்டாம். என்னைக்குமே அண்ணாமலை இப்படி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து நான் வாழ்க்கை பூரா சந்தோஷப்படணும். தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ? என் குஷ்பு, கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ? குஷ்பு, என் குஷ்பு. ஒன்னாட்டம் தோம்பட யாரடி? இந்த ஊரெல்லாம் உன் பேச்சிதானடி. கள்ளிராணி என் அருகில் வாணி, முல்லையே ஆடவா, முத்தம் ரெண்டு போடவா? வீரத்தில் மன்னன் நீ, வெற்றியில் கண்ணன் நீ, என்றுமே ராஜா நீ ரஜினி, நீ ரஜினி. உண்மைக்கு பேர் சொல்லும் மனிதனே, நீ ஒரு கோடி ஆண்களின் கலைஞனே. மின்னல் போல நீ வந்து நின்றா,
வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு கால் முளைச்சி நடந்து வந்தது போல நீ சுத்தி வந்து இழுக்கிறியே சும்மா கிடந்த ஆளு கண்டு கண்டா கயிறறுக்கும் காரா பசுவ போல நீ எதுக்க வந்தா வழுக்குதையா இழுத்து கட்டிய சேல கண்டாங்கி சேலையாக மாறவா உன் கண்ணாடி மேனி தொட்டு மூடவா கல்யாணத்தாலி கட்டி புட்டு கட்டில் மீனாடு ஜல்லிக்கட்டு ஆனி வந்தா தாலி வந்து கட்டுவேன் சத்தியம் இன்னும் என்ன பத்தியம் வீரத்தில் மன்னன் நீ வெற்றியில் கண்ணன் நீ என்றுமே ராஜா நீ ரஜினி நீ ரஜினி தாஜ்மஹால் நடந்து வந்து தழுவி கொண்டதை பார்த்து அடி தண்ணியாக வெறுத்து போச்சு சட்டையெல்லாம் நேத்து கண்ணுக்குள் பார்த்தேன் காதல் மச்சம் கல்யாணமானால் இன்னும் சொச்சம் அந்த யோகம் வந்து சேர்ந்தா கண்களும் தூங்குமா கட்டி என்ன தாங்குமா குஷ்பு 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 கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு ஒன் ஆட்டம் பொம்பள யாரடி இந்த ஊரெல்லாம் உன் பேச்சிடாரடி அல்லிராணி என் அருகில் வாணி முல்லையே ஆடவா முத்தம் ரெண்டு போடவா வீரத்தில் மன்னன் நீ வெற்றியில் கண்ணன் நீ என்றுமே ராஜா நீ ரஜினி நீ ரஜினி பாத்தியா லட்ச கணக்குல படம் அண்ணாமல இவங்க நிலத்தை விலைக்கு வாங்க வந்திருக்கிறாங்க என்ன மூடிட்ட நம்ம பக்கத்துல இருந்தான பன்னாட பைய பரதேசி பரமசிவம் அவன் 10 கிரவுண்ட் நிலத்தை வித்து பேங்க்ல போட்டுட்டான்பா மோட்டார் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவன் இப்ப ஹோண்டா கார்ல போய்கிட்டு இருக்கான் அண்ணாமல அம்மா வீட்டை தானே ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க நிலத்தை பத்தி ஒண்ணும் சொல்லல இல்ல இருக்கிறது 20 கிரவுண்ட் அதுவும் மவுண்ட் ரோட்ல கோல்டு மைன் தங்க சுரங்கம் நான் என்ன முழுசாவா விக்க சொல்றேன் 10 கிரவுண்ட் வித்தா கூட 80 லட்சம் 80 லேக்ஸ் அப்ப மாடுகள் எங்க கட்டுறது இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டி 8வது மாடியில எல்லா மாடுகளையும் நிக்க வச்சு ஏசியை தட்டி விடுவான் ஏசி போட்ட குச்சியில எல்லா மாடுகளும் சோக்கா பால் கறக்கும் அப்புறம் லைஃப் ஸ்டைலே மாறிடும் வரவும் போறவங்களாம் தட்டால் பஸ்கி தான் இந்த பாருங்க இவன் ஏதோ தெரியாதமா வளரா நான் நிலம் கொடுக்கறதா இல்ல நீங்க போயிட்டு வாங்க மிஸ்டர் அண்ணாமலை நல்ல ஆஃபர் கொடுக்குறோம் வேணும்னா ஒரு கிரவுண்டுக்கு 2 லட்சம் அதிகமா கொடுக்குறோம் வர்ற பணத்தை ஏன் வேணாம்னு சொல்றீங்க பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாத்தும் அதே பணம் அளவுக்கு மீறி இருந்தா அதை நாம காப்பாற்ற வேண்டி இருக்கும் தொல்லைதான் நிம்மதியெல்லாம் போயிடும் நிறைய பாத்திருக்கேன் இப்ப படம் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு நீங்க போயிட்டு வாங்க அண்ணாமலை ஏங்க என் பையன் தான் முடியாதுன்னு சொல்றான்ல அப்புறம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க பஞ்சு அவங்களை கூட்டிட்டு போ நீ வாப்பா அந்த மாடு ஏதோ நொண்டுது அதை வந்து என்னன்னு பாரு இவங்க இப்படி கேட்டா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வேற வழி இருக்கு கேட்கறவங்களை விட்டு கேட்க சொல்லி மிரட்டுற விதத்துல மிரட்டினா ஐயா சாமி காலில் விழுந்து கும்பிட்டு கொடுப்பாங்க இனிமே எவனாவது இந்த இடத்தை கேட்டு இந்த பக்கம் வந்தா இந்த அண்ணாமலை எரிமலை ஆழ்வான்
ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதத்துல நல்லா இருக்கு. எதை செலக்ட் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க. நோ நோ, நீ தான் செலக்ட் பண்ணு. This one? குட் சாய்ஸ். எக்ஸலன்ட் சாய்ஸ். ஆமாமா, அசோகோட கல்யாணத்துக்கு அசத்தலான பரிசா கொடுக்கலாம்னு அப்ப நினைச்சிருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே மட்டுப்படல. இப்ப நீ ஆசைப்பட்ட இந்த மாடலைய 5 ஸ்டார் ஹோட்டலா கட்டி அசோகோட கல்யாண பரிசா கொடுத்துறேன். என்னடா கண்ணு? ஆமாங்க, அவன் ஆடி போயிடுவான்ல. கரெக்ட். அதுக்கான வேலையை சீக்கிரமே ஆரம்பிச்சிடுற. இந்த நிமிஷமே ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல். அத சொல்றியா? என்ன விஷயம்ப்பா? அது ஒண்ணு இல்ல கண்ணு. கட்டுறது பிளான் ரெடி, பணமும் ரெடி. ஆனா அப்புறம் என்னப்பா ப்ராப்ளம்? அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு நிலம் தான் ப்ராப்ளம். நம்ம ஒரு இடம் பார்த்து ஓகே பண்ணி வச்சோம். ஆனா அது ஏதோ ரீசன் சொல்லி கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நிலத்துக்கு என்னப்பா பண்ண போறீங்க? அதுக்கு தேவையான இடம் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருக்கு. ஆனா அது கிடைக்குமா தான் சந்தேகமா இருக்கு. யார் இந்த ஆளு? அது வந்து அத உடுப்பா, நம்ம வேற ஒரு இடம் பார்த்துப்போம். யார் அந்த ஆளு சொல்லுங்கப்பா. அத உடுப்பா. அண்ணாமலை, உங்க ஃப்ரெண்ட் அண்ணாமலை. அண்ணாமலையா? ஆமாப்பா, அவனுக்கு சொந்தமா பெரிய நிலம் இருக்க. நிலம் பெருசா இருந்து என்ன புரோசனம்? அத குடுக்கறதுக்கு மனசும் பெருசா இருக்கணும். அப்பா, நான் கேட்டா அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல மாட்டான். நிலத்தை பத்தின கவலை நீங்க விடுங்க. மாமா, இது சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். பின்னிட்டீங்க. என்னடா அப்பல இருந்து பாக்குற, கண் கொட்டாம நிலத்தையே பார்த்துட்டு இருக்க, என்ன புதுசா பாக்குற மாதிரி? ஒண்ணு இல்லடா, இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாக்கிறேன். சோ, அசிங்கமா இருக்கும், கன்றாவியா இருக்கும். என் வீடு, என் மாட்டுக்கூட்ட அழகே போயிடும். எத்தனை பேர் வந்து கேட்டாங்க தெரியுமா, இங்க ஹோட்டல் கட்டணும், அந்த மாதிரி பில்டிங் கட்டணும்னு சொல்லி. எல்லாரையும் அப்படியே விரட்டி விட்ட. ஆமா, இது நீ ஏன் கேக்குற? அதுவா? ஒண்ணு இல்லடா, சும்மா டே 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 டே, எத்தனை வருஷமா நான் வந்து பாக்குறேன். ஏதோ மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்ற. என்ன சொல்றா? ஒண்ணு இல்ல அண்ணாமலை, எனக்காக எங்க அப்பா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு பிளான் பண்றாரு. அதுக்காக எத்தனை இடம் பார்த்திருக்காரு, ஒன்னும் சரிப்பட்டு வரல. இந்த இடம் சரியா